வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வந்திருப்பவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள். எந்த ஃபைல் எங்கிருக்கிறது என்று தேடி பார்த்து தெரிந்து கொள்ளவே அவர்களுக்கு 6 மாதம் ஆகும். ஃபர்ஸ்ட் லெட் தம் செட்டில் டவுன். தோல்வியுற்ற அடுத்த நிமிடமே தேர்தலில் தில்லுமுள்ளு, வாக்குப்பெட்டியில் கள்ள ஓட்டு என்று கூக்குரலிடும் அரசியல்வாதிகள் மலிந்து கிடக்கும் மண்ணில் கழக ஆட்சியை ஜனநாயக தர்மத்தோடு எதிர்கொண்ட காமராசரின் ஆரோக்கியமான அரசியல் பண்பு ஆராதனைக்குரியது. நண்பர்களே, கழக ஆட்சிக்கு காமராஜ் தந்த 6 மாத அவகாசம் முடிந்து போனது. அதிகார துஷ்பிரயோகமும் ஊழலும் மெல்ல மெல்ல முகங்காட்டத் தொடங்கின. காமராஜ் மேடை மௌனத்தை கலைக்க வேண்டிய கட்டாயம் கனிந்தது. கழக ஆட்சிக்கு எதிராக நடந்த காங்கிரஸ் ஊர்வலத்தில் தடியடிபட்டு தேவதாஸ் என்ற தொண்டன் மரணத்தை தழுவினான். அரங்கேறி முடிந்த அராஜகம் காமராஜ் அமைதியை குலைத்தது. காந்திய வழியில் ஆட்சிக்கு எதிராக மௌன ஊர்வலத்தை தாமே தலைமையேற்று நடத்துவதாக காமராஜ் அறிவித்தார். மாநில கல்லூரியின் மாணவனாக இருந்த நானும் அந்த மௌன ஊர்வலத்தில் நடந்தேன். சென்னை அப்படி ஒரு மௌன ஊர்வலத்தை இதுவரை சந்தித்ததில்லை. நண்பர்களே, காலடி ஓசையை தவிர வேறெந்த ஓசையும் அங்கே இல்லை. ஊர்வலத்தை பார்த்த பொதுமக்கள் மத்தியிலும் கனமான மௌனம். காமராஜ் உட்பட அத்தனை தலைவர்களும் வியர்வை வழிய நடந்தனர். மௌன ஊர்வலம் மெரினா கடற்கரையில் முடிந்தது. பொதுக்கூட்டத்தில் காமராஜ் முன்னிலையில் முக்கியமான தலைவர்கள் பேசத் தொடங்கினர். எங்கிருந்தோ சரமாரியாக விழுந்த கற்களில் 2 பேர் காயமுற்றனர். கூட்டத்தில் பரபரப்பு. காமராஜ் திரும்பி பார்த்தார். அவரிடம் காட்டுவதற்காகவே ரத்தம் வடிந்த தொண்டர்களை சிலர் மேடைக்கு அழைத்து வந்தனர். காமராஜ் அவர்களிடம் கோபத்துடன் சீறினார். இங்கே என்ன நாடகமா நடத்துறீங்க? அடிபட்டவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்லாமல் மேடையில் என்ன ஷோ காட்டுறீங்களா? நண்பர்களே, ஒரு தொண்டன் சிந்திய ரத்தத்தை காட்டி கூட்டத்தில் உணர்ச்சியை ஊட்டி அரசியல் நடத்த விரும்பாத அபூர்வமான அரசியல்வாதியை நான் அன்றுதான் வியப்பால் விழியகல பார்த்தேன். கூட்டம் தொடர்ந்தது. அடுத்து கவிஞர் கண்ணதாசன் பேசுவார். அறிவிக்கப்பட்டதும் ஒரே ஆரவாரம். ரத்தம் சிந்திய தொண்டரை பார்த்து உணர்ச்சிமயமான கவிஞர் வார்த்தைகளில் நெருப்பை கனலவிட்டார். கவிஞரின் கோபம் காவல்துறை மீது திரும்பியது. போலீஸ் கமிஷனர் ஷெனாய் மந்திரிகளின் மனைவிமார்களுக்கு புடவை துவைக்கப் போவது நல்லது என்று கண்ணதாசன் சொன்னதும் அரசியல் மேடை நாகரிகத்தின் எல்லை மீறப்பட்டதாக காமராஜ் கருதினார். நீ பேசியது போதும், உட்காருன்ன என்று சொல்லியபடி கவிஞரின் சட்டையை பிடித்திழுத்து அமரச் செய்தார் காமராஜ். தீயன நாடார் என்றும் சிறுமைகள் நாடார், வாழ்வில் மாயங்கள் நாடார், வெத்து மந்திரம் நாடார், நீண்ட வாய்கொண்டு மேடை சாய்க்கும் வரட்டு வார்த்தைகள் நாடார் என்றும் ஒரு மனம் ஒன்றே எண்ணம் ஊருக்கே வாழ்ந்த வாழ்வு திருமணம் அறியாதாக சென்றது ஓர் 60 ஆண்டு. பருவமும் காதல் இன்பப் பாசமும் மறந்து நிற்கும் ஒருவனை பெற்றதாலே உயர்ந்ததே தமிழர் நாடு என்றும் தங்கமே தென்புதிகைச் சாரலே தன்னிலவே சிங்கமே என்றடைத்துச் சீராட்டும் தாய் தவிர சொந்தமின்றி ஏதுமில்லை, துணையிருக்க மங்கையில்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவுமில்லை, ஆண்டிகையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே என்றும் எழுதி எழுதி தன்னை இளைஞர்களிடம் மிகச்சரியாக இனங்காட்டிய தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞன் என்றாலும் அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பாக பேசிய போது காமராஜ் கடுமையாக கண்டிக்க தவறவில்லை. அறஞ்சார்ந்த அரசியலில் அழுத்தமாக நம்பிக்கை கொண்ட தமிழகத்தின் கடைசி அரசியல்வாதி காமராஜ் ஒருவர்தான். அதனால்தான் அவரை காலத்தின் கடைசி கருணை என்று கண்ணதாசன் கூறினார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொன்விழா 1935 டிசம்பர் 28ஆம் நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. விருதுநகரில் தலைவர் காமராஜ் விருப்பப்படி விழா மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டது. விழா முடிந்ததும் வரவு செலவு கணக்கை சரிபார்க்க விழா குழுவை காமராஜ் கூட்டினார். வரவுக்கும் செலவுக்கும் 67 ரூபாய் 3 அணா வித்தியாசம் வந்தது. பொருளாளர் பொறுப்பில் இருந்த நண்பர் முருகதனுஷ்கோடியிடம் காமராஜ் வித்தியாசத்திற்கு விளக்கம் கேட்டார். எப்படியோ செய்த செலவை எழுத மறந்துவிட்டேன், என்மேல் நம்பிக்கை வைத்து வித்தியாச தொகையை கொஞ்சம் தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று முருகதனுஷ்கோடி வேண்டினார். பொதுப்பணத்தை பொறுப்பாக கையாள வேண்டும், 1/2 மணி நேரம் அவகாசம் தருகிறேன்,
கணக்கை சரியாக எழுதிக் கொடு, இல்லையென்றால் 67 ரூபாய் 3 அணாவை உடனே கட்டிவிட வேண்டும் என்று காமராஜ் கட்டளையிட்டார். எதற்கு செலவு செய்தோம் என்பதை மறந்துவிட்ட தனுஷ்கோடி அந்த மறதிக்கு தண்டனையாக 67 ரூபாய் 3 அணாவை கட்டினார். நண்பர்களே, இப்போது கூட காமராஜ் நினைவு இல்லத்திற்கு நீங்கள் சென்றால் அவர் கைப்பட வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு தந்தது, நோட்டு புத்தகம் வாங்கியது என்று அணா பைசா விவரத்துடன் கணக்கு எழுதி வைத்திருப்பதை காணலாம். பொது வாழ்வில் அவர் பூண்டிருந்த நேர்மையும் தூய்மையும் தான் அவரை காலாகாந்தி என்று வடநாட்டு மக்களையும் அன்போடு அழைக்கச் செய்தது. கமிஷன் வாங்கியதனால் விசாரணை கமிஷனை சந்திக்கும் எரி நட்சத்திர அரசியல்வாதிகளுக்கு நடுவில் காமராஜ் ஒரு தூய்மையான துருவ நட்சத்திரம். காமராஜ் எந்த கல்லூரியில் படித்தார்? கல்லூரி வாசலையாவது அவருடைய கால்கள் மிதித்ததுண்டா என்று எதிர்க்கட்சி மேடைகளில் ஏளனம் செய்தபோது பெருந்தலைவர் அதற்கு ஒரு மேடையில் அழகாக பதிலளித்தார். காமராஜ் கல்லூரியில் படித்தாரா, கல்லூரிக்குள் மழைக்காவது ஒதுங்கினாரா என்று கேட்கிறார்களே, நான் கல்லூரியில் படித்தேன் என்றோ கல்லூரிக்குள் கால் வைத்தேன் என்றோ எப்போது சொன்னேன்? நான் தான் படிக்காத பாமரன்னு உலகத்துக்கே தெரியுமே. நான் படிச்சதில்லைன்னு பச்சையா சொல்றேன். அதுக்கப்புறமும் காமராஜ் கல்லூரியில் படிச்சாரான்னு நீ ஏன் வீணா கேட்கிற? நான் கல்லூரியில் படிக்கல, கல்லூரி வாசல்ல கால் வைக்கல, வாஸ்தவம். அதனால்தான் நான் படிக்காத கல்லூரியில் நம்ம பிள்ளைகளெல்லாம் படிக்கட்டும்னு பாடுபட்டேன். எனக்கு கிடைக்காத கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் ஊர் ஊரா பள்ளிக்கூடம் கட்டினேன். எவ்வளவு உருக்கமான பதில்! ஊர் ஏளனமான நையாண்டிக்கு எவ்வளவு நியாயமான பதில் நண்பர்களே. காமராஜ் கல்லூரிக்கு சென்று படித்ததில்லை என்பது உண்மைதான். ஆனால் அவர் படிக்காத மேதை என்று நெருங்கி பழகிய பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். கேரள முதலமைச்சர் சங்கருடன் மலையாளத்திலும், ஆந்திர முதலமைச்சர் சஞ்சீவ ரெட்டியுடன் தெலுங்கிலும், கர்நாடக முதலமைச்சர் நிஜலிங்கப்பாவுடன் கன்னடத்திலும் காமராஜ் சரளமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதை எத்தனையோ பத்திரிகையாளர்கள் பார்த்து வியந்திருக்கின்றனர். ஆர் யூ ரெடி என்று நேரு கேட்டபோது நோ ஐ ஆம் நாடார் என்று காமராஜ் பதில் சொன்னதாகவும், ஆங்கில அறிவு அவருக்கு அறவே கிடையாது என்றும், அவர் ஒரு சாதாரண பாமர மனிதர் என்றும் சிலர் மேடைகளில் பேசி தங்கள் பாமரத்தனத்தை வெளிப்படுத்தியதை நானே பலமுறை பார்த்திருக்கிறேன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட பின்பு பிரதமர் சாஸ்திரி சென்னை திரும்பினார். ஆளுநர் மாளிகையில் அவரை பத்திரிகையாளர்கள் சந்தித்தனர். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜ் சாஸ்திரியின் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். இப்போது நீங்கள் இலங்கையுடன் செய்துள்ள ஒப்பந்தத்தை அடுத்து இலங்கையில் ஆட்சிக்கு வரும் அரசியல் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று நினைக்கிறீர்களா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது சாஸ்திரி என்ன பதில் சொல்வதென்று தயங்கினார். உடனே காமராஜ், "Don't go and print any such suggestions in the paper. This is an agreement signed by two democratic governments. Just as any democratic government in India would honor this agreement, we expect any successor government in Ceylon to honor this agreement," என்று சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் சாஸ்திரி, "I agree with காமராஜ்ஜி" என்றார். தன்னை படிக்காத பாமரர் என்றும் ஆங்கிலம் அறியாதவர் என்றும் தொடர்ந்து மேடைகளில் எதிர்க்கட்சிக்காரர்கள் ஏளனம் செய்தபோது ஒரு நாள் கூட எனக்கு ஆங்கிலம் தெரியும் என்று காமராஜ் சொன்னதே இல்லை. இன்சைட் ஆப்பிரிக்கா, என்ஸ் அண்ட் மீன்ஸ் போன்ற புத்தகங்களை விரும்பி படித்தவர் காமராஜ். நியூஸ் வீக், டைம் மேகசின் போன்ற அயல்நாட்டு இதழ்களையும் தவறாமல் படித்து வந்தவர் காமராஜ். தமிழில் காமராஜர் எப்போதும் விரும்பி படித்தது கம்பராமாயணம். நண்பர்களே, இவற்றையெல்லாம் அவர் ஒரு நாளும் உலகத்திற்கு சொன்னதில்லை. ஏதும் அறியாதவன் ஆடுகிறான், எல்லாம் அறிந்தவன் அடங்கி கிடக்கிறான் என்பதற்கு வாழ்கால சாட்சியமாய் விளங்கியவர்தான் காமராஜ். காமராஜ் ஒரு நல்ல பேச்சாளர் அல்ல என்றுதான் முதலில் மக்கள் நினைத்தனர். அடுக்குமொழியில் அலங்காரம் செய்து, வார்த்தைகளுக்கு வண்ணம் தீட்டி, நீட்டியும் மடக்கியும் ஆலாபனை நடத்தி அடிக்குரலில் பேசுவதுதான் அழகிய பேச்சு என்ற பொய்யான அபிப்பிராயம் இங்கே அழுத்தமாக வேரூன்றிவிட்டது. ஒப்பனைகள் ஏதுமின்றி உண்மைகளின் வெளிப்பாடாய் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உருவாகும் வார்த்தைகளின் சங்கமத்தில்தான் புனிதமும் எளிமையும் பூத்துக் குலுங்கும் உயர்ந்த பேச்சு உருவாகிறது. உண்மையும் எளிமையும் மட்டுமே எது நல்ல பேச்சு என்று அளப்பதற்கான சரியான அளவுகோல்கள். இந்த அளவுகோல்களை வைத்து பார்த்தால் காமராஜ் ஒரு சிறந்த பேச்சாளர் என்பது புரியும். சாதாரண மொழியில்
அடுத்தவர் நெஞ்சம் புண்ணாகாமல் நகைச்சுவையோடு காமராஜ் பேசுவதில் வல்லவர்.